நடந்த ஒரு சம்பவம். நேற்று சேலத்தில் ஒரு உறவுக்காரர் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அதில் ஒரு உறவுக்காரர் என்கிட்ட சொன்னார், ஆள் வந்து எலும்புதூளமாக இருப்பார், நரம்பு மாதிரி பாடி தான், உடம்பு சரியில்லைன்னா சீதப்பேதி மாதிரி ஆயிடுச்சு, லெட்டினில் வந்து பேதி மாதிரி ரத்தமாக வருதுன்னு சொல்லி போய் எங்கே செக் பண்ணிக்கிறாங்க. 15 லட்சம் ஆகும்னு சொல்லிட்டாங்களாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். இன்னொரு இடத்துல ஒரு 10 லட்சம் ஆகுனாங்களாம். ஆள் பிழைக்க மாட்டேன்ற மாதிரி ஆகிட்டாங்க. என்ன பண்ணிக்கிறாரு, யாரோ சொல்லியிருக்கிறாங்க, ஜிப்மார் எடுத்துகிட்டு போ பாண்டிச்சேரிங்கிறாங்க. நேராக அங்கே போயிட்டாங்களாம். போயிட்டு பார்த்தா 2.5 6 யூனிட் ரத்தம் இருக்கணுமா உடம்புல, 2.5 தான் இருந்துச்சான். டெட் பாடின்னு சொல்லிட்டாங்களாம். ஏமா அங்கேயே அதை பார்க்க வேண்டியதானே அப்படின்ட்டு, இது எப்படி காப்பாற்றுறதுன்ட்டு கூப்பிட்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லெட்டின் போகிற இடத்துல வந்து ஒரு இரத்த நாளம் உடஞ்சி ரத்தம் வந்துடுச்சான். அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்படியே டியூப்ஸ் இது அனுப்பிச்சு அதில் வந்து அந்த ரத்த நாளத்தை வந்து அந்த பேஸ்ட்டு போட்டு அதை வந்து டிச்சிங் பண்ணி, அந்த ரத்த நாளத்தை வந்து அந்த உடஞ்சது வந்து வெடிச்சது வந்து டிச்சிங் பண்ணி டேப் போட்டு சுற்றிட்டாங்களாம். எப்படி பாருங்கள் ஒரு டெக்னாலஜி. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, முழங்கால்லாம் நடக்கவே முடியலையா. முழங்காலில் இருக்கிற அந்த ஜவ்வுக்கு வந்து கையில் இருக்கிற நரம்பு வழியாக அந்த பசை கம் இருக்கு இல்லையா, அது அனுப்பிச்சி விட்டாங்களாம். முழங்காலுக்கு போகிற மாதிரி எல்லாமே சிஸ்டம்லேயே பார்க்கலாமா, இவங்களும் பேஷண்ட்டும் பார்க்கலாமா, டாக்டரும் அப்படியே பார்க்கலாம், முன்னாடியே வச்சு பண்ணுறாங்களாம். என்ன மாதிரி ஒரு இது பாருங்கள். ஹாஸ்பிட்டல்னால் அந்த மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பிச்சு வாங்கணும், அதுக்கு தான் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அது. ஆள் பொழிச்சிட்டு வந்துட்டார். நேற்று ஃபங்க்ஷனில் நார்மலாக சாப்பிட்டு வேலைக்கு போகிறாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதில் ரெண்டு விஷயம் சொல்கிறேன். ஒன்று, தேடினால் கிடைக்கும், கிடைக்கலன்னா தேடலன்னு இருக்கும். நீங்கள் வந்து பணம் 15 லட்சம் மிச்சம், அது கவர்மெண்ட்டு ஃப்ரீ. அது சவுத் இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஃபேமஸானது. பணமும் மிச்சம், கரெக்டான இடத்துக்கு போயிருக்கிறாங்க, இல்லைனா ஆள் போய் சேர்ந்துருப்பாராம், அவரே சொல்கிறது தான். அது ஒன்று. ரெண்டாவது, 4 பேர்கிட்ட விசாரிக்கணும், அதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கணும். அது மாதிரி இடத்துல எந்த ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நேராக ஜிப்மர் போயிடுங்க. அதை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டு இடம் இருக்குதாங்கிறது தெரியல. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் மாட்டிக்காதீங்க. நன்றி. உடல் உள்ளுறுப்பை வந்து பாதுகாத்துக்கணும், முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக, அலட்சியமாக இருக்கக்கூடாதுக்கிறதுக்கு தான் அது. அதாவது உடம்பு மேலே செண்டு போடுறோம், முகத்துக்கு ஃபேன் லவ்லி போடுறோம், பவுடர் அடிக்கிறோம், தலைக்கு டை அடிக்கிறோம், இவ்வளோ வேலை பண்ணது இல்லாமல் சட்டை ரைமண்ட் கிளாத்து ரெனின் கிளாத்லாம் போடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து வெளி தோரணைக்காகத்தான். ஆனால் உடல் உள்ளுறுப்பை கவனிச்சிட்டோம்னா இவ்வளோ ப்ராப்ளம் வராது.